அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து. சின்ன வயசுல இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது அதுல ப்ராவர்ப்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்கங்க. அதுல நமக்கு பிடிச்ச ஈஸியான ப்ராவர்ப் எது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடுவோம். அதுல நான் ரொம்ப தேடக்கூடிய ஒரு ப்ராவர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ப்ராவர்ப் கேட்டுட்டாங்கன்னா வேலை அதுக்கு ஆன்சர் எழுத வேண்டிய வேலை தான். ஏன்னா நமக்கு ஈஸியா தெரிஞ்சது ஒண்ணு அதுதான். ஆனா அதுக்கு அர்த்தம் அன்னைக்கு தெரிஞ்சு நான் எழுதுனேன். ஆனா அந்த அர்த்தத்தோட உண்மையான ஆழம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் 2 சிசேரியன் பண்ணி குழந்தைங்களை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த சிசேரியனால நான் நிறைய பிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஆளானங்க. ஸோ என்னோட ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே ஆயிடுச்சு. அப்பந்தான் முதல்ல ஐயோ அந்த ப்ராவர்புக்கான ஆழத்தை நம்ம தெரியாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஸோ மீண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குன்னு கொஞ்சம் கேர் பண்ணணும். செல்ஃப் கேர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தின தருணம் தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த தருணம். சரிங்களா? ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். என்ன நம்ம கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறதுனால எல்லா எக்ஸசைஸும் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்ப எனக்கு கை கொடுத்த ஒரு 2 விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ளங்கைய இந்த பெருவிரலை வச்சு அப்படியே ஒவ்வொரு இடமா ஸ்பேஸ் விடாம இப்படி நம்ம ஃபுல்லா அழுத்தம் கொடுத்துட்டே வரணும். இப்படி இந்த விரல் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் இந்த விரல், இப்படி இந்த 5 விரல்களையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த உள்ளங்கைக்குள்ள இப்படி வரும். இப்படி லாஸ்ட் ஃபைனல் எண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சிடும். சரிங்களா? இந்த கை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கையோட பெருவிரலை வச்சு இந்த கைக்கு, இந்த 2 கையும் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா 2 உள்ளங்கால்களையுமே பண்ணிருங்க. சரி, இது ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த உள்ளங்கைக்கும் உள்ளம் பாதத்துக்கும் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் பண்றதுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, என்னால வெளியில போய் வாக்கிங் போறதோ ஜாகிங் போறதோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிள் எக்ஸசைஸை பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிளாப் பண்றது. பொதுவா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு மேடையில ஒருத்தவங்க பேசுறாங்க, இல்ல படத்துல ஒருத்தவங்க நல்லா நடிக்கிறாங்க, நல்ல ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா எனக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி அப்ரிஷியேட் பண்றதுக்காக நம்ம கிளாப் பண்றோம்ல, அது அவங்கள எந்த அளவு எனர்ஜெட்டிக்கா என்கரேஜ் பண்ணுதோ அதே அளவு நம்மளையும் எனர்ஜெட்டிக்கா வைக்கிறதுக்கு உதவும். ஆமாங்க, நம்மளோட தூங்கிட்டு இருக்கக்கூடிய செல்களையும் ஆர்கனையும் தட்டி எழுப்பக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கிளாப்பிங் மெத்தடுக்கு உண்டு. இப்படி பண்ணும்போது நம்மளோட டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகும். சேம் டைம் என்னன்னா நம்மள ஒரு எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். சிம்பிள் டெக்னிக் தானே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா கிளாப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.